வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 5200 ரூபாய் அதிகரிப்பு. காலையில் 2240 ரூபாய் உயர்ந்த நிலையில் மதியம் 2960 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் பேரதிர்ச்சி. சென்னையில் வசித்து வந்த வடமாநில குடும்பத்தினர் 3 பேர் கொடூரமாக கொலை. பெண் மற்றும் 2 வயது பெண் குழந்தையின் உடலை தேடும் பணிகள் தீவிரம். சென்னை அடையாறில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலையான விவகாரம். கைது செய்யப்பட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்த 6 பேரை தனித்தனி இடத்தில் வைத்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை சந்திப்பேன் என கனிமொழி பேட்டி. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக ராகுலை கனிமொழி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம். பார்லிமெண்ட் இருக்கு, அதுக்கு தான் போறேன். இல்லைங்க, பார்லிமெண்ட்ல நிச்சயமா சந்திப்பேங்க. கோவில் நிலங்களில் குவாரி செயல்படுவதற்கு மாவட்ட நிர்வாகம் எவ்வாறு அனுமதி வழங்கியது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கரூர் மாவட்டத்தில் கோவில் நிலத்தில் குவாரிகள் செயல்பட தடை விதிக்க கோரி வழக்கில் இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவு. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து. விமானம் தீப்பற்றி எரிந்ததில் அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம். விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரியும் அதிர்ச்சிகர காட்சி வெளியீடு. அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து விசாரணைக்கு உத்தரவு. விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது மத்திய அரசு. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மகாராஷ்டிரா மக்களின் வளர்ச்சிக்காக முன்னின்று உழைத்தவர் அஜித் பவார் எனவும் புகழாரம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்து குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. சம்பவ இடத்தில் நிலவும் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் கேட்டறிந்தார். அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதம். 8 இருக்கைகள் கொண்ட சிறிய ரக விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடக்கும் சோக காட்சி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானத்தை அவசரமாக தரையிறக்கிய போது விபத்து என தகவல். விபத்து நடந்த பகுதியில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் விபத்தில் சிக்கிய விமானம். விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்தது குறித்து முறையான விசாரணை தேவை. மத்திய அரசுக்கு மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல்.
விமான விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு 4 கோடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2 கோடி பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு. கடந்த ஆண்டு மட்டும் 350 மில்லியன் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரௌபதி முர்மு பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து மீட்பு. உலக அளவில் பொருளாதாரம் சிக்கலில் இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக குடியரசுத் தலைவர் பெருமிதம். இந்தியாவில் AI, டிஜிட்டல் ஆகிய துறைகளில் முதலீடுகள் அதிகரிப்பு. மின் வாகன உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக திரௌபதி முர்மு பேச்சு. குடியரசுத் தலைவர் உரையை தொடங்கியவுடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகளை கண்டித்து காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள் முழக்கம். திமுக ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் பொருட்டு விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் இன்று முதல் விழிப்புணர்வு பிரச்சாரம். நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் பணியை சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஜனநாயகன் மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிப்பது போல் காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ள புகார் தீவிரமானது. படத்தை திரையிடும் முன் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் மறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தாவேகாவுடன் சேர்ந்தால் காங்கிரசிற்கு தமிழகத்தில் மீண்டும் பவர் கிடைக்கும். தாவேகா தலைவர் விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகர் காங்கிரசுக்கு அழைப்பு. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம், நாங்க இல்ல விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறு தக்க வச்சுக்கணும். புதியவர்கள் அரசியலுக்கு வரும்போது இடர்கள் ஏற்படுவது வழக்கம். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தாவேகா தலைவர் விஜய் எதற்கும் பயந்தவர் அல்ல எனவும் அவரது தந்தை எஸ். சந்திரசேகர் பேட்டி. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கட்சி அமைச்சு இவங்களோட போராடி ஜெயிக்கணும்னு வர்றாரு, அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு, ஆனா பயம் இல்ல இருக்கு. புரியுதா? என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பாத்துருக்கீங்க. எனக்கு பயம். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸை பிரித்து விஜயின் தாவேகாவில் சேர்க்கும் ஆசை நிறைவேறாது. புதுக்கோட்டையில் மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. பல பேர் எப்படின்னா எப்படியாவது கூட்டணி திமுக கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்பட்டு ஏதாவது அங்க சகோதரர் விஜய் கூட போவாங்களா, இல்ல ஏதாவது அங்க வேற அங்க போவாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை நிறைவேறாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்வை இறுதி செய்யும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள தாவேக. ஓரிரு வாரத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாராகும் என தகவல். (2026) தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து நாளை முக்கிய முடிவு. நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின் முடிவை அறிவிக்க உள்ளதாக OPS பேட்டி. OPS மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து காலம்தான் பதில் சொல்லும்.
நாளை ஓபிஎஸ் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தவுள்ள நிலையில் நைனா நாகேந்திரன் கருத்து. சேருவதும் சேராதிருப்பதும் ஒரு நடைமுறை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் இருந்த உண்மை தான். இப்போ வர்றது வராது அது இனிமே காலம்தான் பதில் சொல்லும். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் தானும் தன் மனைவி ராதிகாவும் போட்டியிடவில்லை என சரத்குமார் திட்டவட்டம். உடன் பயணிப்பவருக்கு சீட் வாங்கி கொடுக்க இருப்பதாகவும் பேட்டி. இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அயராது உழைக்க நான் கடுமையாக உழைப்பதற்காக உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதே சமயம் என்னோட பயணித்தவங்களாம் இருக்காங்க. குறைஞ்சது 5 இடத்துல அதையும் உங்களுக்கு கடுமையான உழைப்பாளிகள் சிறந்த ஒரு வேட்பாளராக இருப்பார்கள் என்று மாநில தலைவரிடம் நான் எடுத்துரைக்க இருக்கின்றேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி மீது அவதூறு பரப்பப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு. நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக பேசியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு வழக்கறிஞர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆட்சிக்கு வந்த 1728 நாட்களில் 4000 திருக்கோவில்களில் குடமுழுக்கு. இதுவரை இப்படி ஒரு சாதனை தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பிரசித்தி பெற்ற மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பிரான்சில் 15 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். மசோதாவை செப்டம்பர் மாதத்திற்குள் அமலாக்கவும், இதுவரை செயல்பாட்டில் உள்ள சிறுவர்களுக்கான சமூக வலைதள கணக்குகளை முடக்கவும் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தீவிரம்.